இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ரீஜெனரேட்டட் செல்லுலோஸ். இதில் வந்து விஸ்கோஸுங்கிறாங்க, ரேயான்ங்கிறாங்க, மொடால்ங்கிறாங்க, டென்சில் அப்படிங்கிறாங்க, ப்ராக்கெட்டில் லயோசல்னு போடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்? இது எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? இதை வந்து எது வந்து அதாவது ஜெனரிக் நேமு, எது வந்து பிராண்ட் நேம், ட்ரேட் நேம் எது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதை தான் எனக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரீஜெனரேட்டட் செல்லுலோஸ் அப்படிங்கிறது வந்து ரேயான் அப்படிம்பாங்க. ரேயான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா லிட்டில் கிங், சாம்பியன் அப்படின்னு அர்த்தம். எதனால் இந்த பேர் வந்து அப்படின்னா காட்டனை கம்பேர் பண்ணும்போது கம்ஃபர்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரீஜெனரேட்டட் செல்லுலோஸில் இம்ப்ரூவ்டாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து லிட்டில் கிங், சாம்பியன் அப்படிங்கிற பேர் வந்து தான் இதை வந்து ரேயான் அப்படின்னாங்க. இந்த ரேயான் வந்து என்னென்ன டைப்ஸ் ரேயான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்கோஸ் ரேயான். இது வந்து நார்மலாக வந்து சோடியம் ஹைட்ராக்சைடில் இந்த வுட் பல்ப்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து டிசால்வ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கார்பன் சல்ஃபைடு வச்சு டிசால்வ் ஆகக்கூடிய செல்லுலோஸாக மாற்றி அதுக்கப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு டிசால்வ் பண்ணி அதுக்கப்புறம் வெட் ஸ்பின்னிங்கில் நமக்கு வந்து ஃபைபர்ஸாக வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து விஸ்கோஸ் ரேயான் அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மொடால் ரேயான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதே சேம் ப்ராசஸ் தான். ப்ராசஸில் ஒரு சில மாடிஃபிகேஷன், அதாவது டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன் அதிகமாகிற மாதிரி இந்த பிரேக்கிங் செல்லுலோஸை பிரேக் பண்ணக்கூடிய டைமை கம்மி பண்ணி டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன் அதிகம் பண்ணி ஹை வெட்ஸ் மாடுலஸ் HWM ஃபைபர்ஸ்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா மொடால் அப்படின்பாங்க. விஸ்கோஸுங்கிறது நார்மல் பண்ணுறது, அதுலேயே ப்ராசஸ் மாடிஃபை பண்ணி ஹை வெட் மாடுலஸ் ரீஜெனரேட்டட் செல்லுலோஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து மொடாலில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து கம்பெனி லென்சிங் வந்து தயாரிக்கிறாங்க. அது மாதிரி பிர்லா, இந்தியாவில் வந்து பிர்லா மொடால் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா லயோசெல் அப்படிங்கிற கேட்டகரி. லயோசெல் லயோனா சாலிபிள், செல்லுனா செல்லுலோஸ், சாலிபிள் செல்லுலோஸ் அப்படிங்கிற பேர். இதுக்காக இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்கோஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ராசஸ் பண்ணி அதை வந்து சாலிபிள் மேட்டரை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வெட் ஸ்பின்னிங் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக வந்து டிசால்வ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் வந்து லயோசெல். இந்த ப்ரொசீஜர் பார்த்தா NMMO அப்படிங்கிற சால்வெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி டைரெக்டாகவே வந்து டிசால்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து வெட் ஸ்பின்னிங் வந்து நமக்கு வந்து ஃபைபராக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் பேர் லயோசெல். இதில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா லென்சிங், சுவிட்சர்லாந்து கம்பெனி லென்சிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லென்சிங், டென்சில் வந்து லென்சிங்கோட பிராண்ட். அதே மாதிரி ஆதித்ய பிர்லாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் அப்படின்னு சொல்லி பிராண்டு. இது எல்லாமே வந்து லயோசெல் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஆக மொத்தம் ரீஜெனரேட்டட் ரேயானில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்கோஸ் ரேயான், அதுக்கப்புறம் மொடால் ரேயான், அதுக்கப்புறம் லயோசெல் ரேயான். இதுதான் வந்து மேஜர் கிளாரிஃபிகேஷன்.